இதயவிட்டு சிகிச்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளை யாராவது தாக்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஃபென்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம், இம்யூனிட்டி சிஸ்டம், அதை பற்றி தாங்க ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசணும் சொல்லி வந்திருக்கு. அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன, அது ஏன் குறையக்கூடாது, குறைஞ்சா என்ன நடக்கும், அது குறையாமல் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுதாங்க இந்த வீடியோ. ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள்லேருந்து திரட்டப்படக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த சாரம்சம், சரிங்களா? அதாவது இரத்த அணுக்கள், ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையின் தரம், நம்மளுடைய லிம்பட்டிக் சிஸ்டம், அதாவது நிணநீர் மண்டலங்கள், இது எல்லாமே சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது. சரி, இப்போ இது குறைஞ்சா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அடிக்கடி அப்படிங்கிற வார்த்தையை டாக்டர்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். சார் அடிக்கடி சளி பிடிக்குது சார், சார் அடிக்கடி காய்ச்சல் வருது சார், சார் எனக்கு அடிக்கடி இந்த தோள்பட்டையில் வலி இருக்குது சார், இந்த மாதிரி இந்த அடிக்கடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி சொல்கிறது தாங்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, சரியா? ஓகே, இப்போ இதை நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி கூட்ட முடியும்? இந்த பவுடர் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும், இந்த உணவை எடுத்துக்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும், இந்த மாதிரி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கூடிரும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு 5 மெத்தட் சொல்கிறேன். இந்த 5 மெத்தடை ஃபாலோ பண்ணாலே ரொம்ப சூப்பராக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்பர் 1, உணவு. அதாவது இந்த உணவு அப்படின்னாலே என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத விட எப்போ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நீங்கள் என்ன உணவு வேணால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உணவை எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த உணவு நல்லா பசியான நேரத்தில் சாப்பிடுங்க, நல்லா ருசித்து சாப்பிடுங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அக்குபஞ்சருக்கு ஒரு 2 நேரத்தை சொல்லுதுங்க. காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார நம்மளுடைய காலை உணவை எடுத்துக்கணும். மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார நம்மளுடைய மதிய உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரவு உணவு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 7 to 9க்குள்ளே எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறையை கடைபிடிச்சோம்னா ரொம்ப நல்லது. 2வது விஷயம், தண்ணி. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சோம்னா இத்தனை லிட்டர் குடிக்கணுமா, நைட் படுக்கிறப்ப இத்தனை லிட்டர் சாப்பிடணுமா, இது எல்லாமே போட்டு குழப்பிக்கவே வேணாங்க. உங்கள் உடம்பு எப்போ தாகம் அப்படின்னு கேட்குதோ அப்போது தண்ணியை ஃபீல் பண்ணி குடிங்க. அதாவது தண்ணியை நாக்கு, உதடு பட்டு உள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணி தண்ணி குடித்தாலே போதுங்க. 3வது, நம்ம எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நம்ம காலையில் தினமும் ரெகுலராக ஒரு 10 நிமிடமாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. அந்த ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே ஒரு சின்ன எக்ஸசைஸ் காலையில் இருந்து அதாவது ஒரு 10 நிமிடமாகுது. அதிகபட்சம் நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் எடுக்க முடியுமோ ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்காக ஜிம்முக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு சின்ன வாக்கிங் போகலாங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை வீட்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தண்டால் எடுக்கிறதோ, பஸ்கி எடுக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு எளிய முறை உடற்பயிற்சி கம்பல்சரியாக பண்ணணும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது. இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு அப்படிங்கிறது இந்த காலத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க. இந்த மனச்சோர்வு நிச்சயமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கும். அதனால் மனச்சோர்வு இல்லாமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். எப்படி சார் அப்படின்னா, ஏதாவது ஒரு சுவாச பயிற்சியோ இல்லை ஒரு தியான பயிற்சியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. சுவாச பயிற்சினா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்குங்க, மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியுமோ தம் கட்டிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக விடுங்க. இந்த பயிற்சி பண்ணாலே போதுங்க. அடுத்து கடைசியாக ஒன்று, நம்மளுடைய சுகாதாரம். நம்ம இருக்கக்கூடிய பகுதியை முடிஞ்ச வரைக்குமே சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்கக்கூடியது. இதுக்கடுத்து நம்ம அக்குபஞ்சரில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு நிறைய புள்ளிகள் இருக்குங்க. குறிப்பாக LI11, SP6, DU14, ST36 இந்த மாதிரி அக்குபஞ்சர் புள்ளிகள் அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் நிபுணர்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நான் இந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கு, நீங்களே உங்களுடைய கைவிரலாக அந்த இடத்த தொட்டு நீங்கள் அதை இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, எத்தனையோ உணவு முறைகள் என்னென்னமோ இருந்துட்டாலும் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை லேசாக சுட வச்சு அதில் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதை பொறுமையாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை லேசாக சுட வச்சு அந்த தண்ணியில் அந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இல்லைன்னா புதினா இலைகள் போட்டு கலந்து அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்மளுடைய பெரிய நெல்லிக்காய் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய நெல்லிக்காயை நல்லா இடித்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டியை உப்பு போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி கடித்து மென்று சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணாலே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய உடம்பை, நம்மளுடைய உடலை நேசிப்போம், நம்மளுடைய உணவு நம்மளை குணமாக்குவோம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.